அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/7/2025 ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 12 மணி வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. அவிட்ட நட்சத்திரம் காலை 6:49 வரை, பின்பு சதய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்களும் இன்றைய நாளும் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் குரு, 10இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் தற்போது குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, 9இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 12இல் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன், குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 7இல் சந்திரன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் விலகி வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்களும் இன்றைய நாளும் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 8இல் சூரியன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதத்தால் மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வேலை பளு காரணமாக உங்களது மன அமைதியானது குறையும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, 6இல் சூரியன் குரு, 7இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது.
பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் 12இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம். பொதுவாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.